Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. சித்தர்கள் அப்படிங்கிறவங்க குருமார்கள். இப்போ நீங்க சித்தர்கள்னு சொல்றீங்க, நாங்க நபிமார்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ அவங்களும் இறை நேசர்கள் தான், இறை சேவை செய்தவர்கள் தான். எவ்வாறு அவங்கள இறைவனை நாடணும் அப்படின்னு நம்மளுக்கு போதிச்சவங்க. எங்களோட முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர் தான். அவர் ஒரு பயணத்தை மேற்கொள்றாராம். இப்போ இவர் சொல்லியிருக்காரு, ஐயா பார்க்காம எடுத்துட்டேன், வண்டி நின்று போச்சு, நான் என்ன செய்யறது? வாய்க்கால தண்ணி பிடிச்சிட்டு வா, கேன்ல தண்ணி பிடிச்சிட்டு வந்த பிறகு அந்த தண்ணியால கூட ஒரு வண்டியை இயக்க முடியும் அப்படிங்கிற இதுதான் சித்து விளையாட்டு. சித்தர்கள் விளையாடக்கூடிய சித்து விளையாட்டு. ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி உள்ளவங்க, ஒவ்வொரு தன்மையும் உள்ளவங்க. அவங்க கிட்ட நம்ம கிடைக்காத நோய் தீர்க்கிறவங்க இருக்காங்க, நம்மளுக்கு நல்வழி காட்டுறவங்க இருக்காங்க, ஞானம் கொடுக்கக்கூடிய சித்தர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? கோடு விட்டு கோடு பாயிரம் வித்தை கத்து கொடுக்குற சித்தரும் இருக்காங்க. சித்தர்களை நாடி போறவங்க என்னைக்குமே கெட்டு போக மாட்டாங்க. போகக்கூடியவங்க தயவு செஞ்சு வேலைக்கிழமையில. வணக்கம். இன்று நம்முடன் ஆன்மீக பேச்சாளர் புதுக்கோட்டை நசீமா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். சித்தர் வழிபாடு இன்னைக்கு நிறைய பேர் சித்தர்களை குறித்த தேடல் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த தேடல் என்ன மாதிரி இருக்கு? இஸ்லாமிய இதில் இந்த தர்கா எல்லாம் போறாங்க இல்லையா, அதனுடைய தாற்பயம் என்ன? இது நல்ல கேள்விதான். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எப்படி சொல்றது, மொழி பெயர்ப்புங்கிற மாதிரி நம்மளுக்கு சித்தர்கள் அப்படிங்கிறவங்க குருமார்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சித்தர்கள்னு சொல்கிறீங்க, நாங்கள் நபிமார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அவங்களும் இறை நேசர்கள் தான், இறை சேவை செய்தவர்கள் தான். இறைவனோட வழியில் மக்கள் எவ்வாறு அவங்கள இறைவனை நாடணும் அப்படின்னு நம்மளுக்கு போதிச்சவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா சித்தர்கள். ஓகே. அதே மாதிரி ரொம்ப இறைவனுக்கு நெருக்கமாகி சித்து விளையாட்டுகள் செய்வாங்க. இந்த சித்து விளையாட்டுகள் செய்யக்கூடிய தன்மை இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த மேஜிக் ட்ரிக் செய்கிறாங்க இல்லையா, அவங்கள அது ட்ரிக்கு. இவங்க இறைவன் கொண்டு சித்து விளையாடுவாங்க. எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்வேன்னாக்கா, என்னோட அனுபவத்தில் என்கிட்ட ஒரு பழங்கால ஓலைச்சுடி கிடச்சிது. அந்த ஓலைச்சுடியை எடுத்து நான் பிரட்டி பார்க்குறேன். அதில் நம்மளுக்கு என்ன ஒரு வழிமுறை இருந்ததுன்னா, எங்களோட முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர் தான். அவர் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாராம். இங்கேருந்து சென்னைக்கு போகணும். சென்னைக்கு போகும்போது அவர் கூட இருந்த சிஷ்யமார்கள்கிட்ட அவர் என்ன சொல்கிறார், வண்டி எடுப்பா அப்படின்ட்டு இருக்காரு. சரி, வண்டி எடுத்திருக்காங்க. அப்போல்லாம் டீசலில் தானே ஓடும் வண்டி. டீசலில் ஓடும் வண்டி கார் எடுத்துக்கிட்டு கிளம்பியிருக்காங்க. கிளம்பும் போது பாதி வழியில் போய் என்ன ஆகிடுது, டீசல் போடாமல் வண்டி நின்றுது. இப்போ இவர் சொல்லியிருக்காரு, ஐயா பார்க்காம எடுத்துட்டேன், வண்டி நின்று போச்சு, நான் என்ன செய்யறது? சரிங்களா? அதுக்கு இவர் என்ன செஞ்சுருக்கார் சொல்லுங்கள்? போய் அங்கே என்னது வாய்க்காலில் தண்ணி பிடிச்சிட்டு வா, கேனில் தண்ணி பிடிச்சிட்டு வந்த பிறகு அவர் அதை ஏதோ ஒரு விஷயத்தை இறை நம்பிக்கையோடு சொல்லி ஊதி இந்த எடுத்துகிட்டு போய் வண்டியில் ஊற்றி வண்டி ஏடுறான். அவன் என்ன செஞ்சிருவான், தண்ணியை ஊற்றின வண்டி ஓடுமா? யாருக்காக இருந்தாலும் இந்த டவுட் வராது. ஐயோ, தண்ணியை ஊற்றி இப்போ ஓடாமல் நிற்குது, இன்னும் ஓடாமல் போயிட போகுது அப்படின்னு அவன் நினைக்கக்குள்ள இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்கான், ஐயா சொல்லிட்டார்ல ஊற்றியா வண்டியில். சரிங்களா? இப்போ இவனுக்கு என்ன நம்பிக்கை, ஐயால எதுவும் முடியும். ஏன்னா அவர் இறை தொண்டர், இறை நேசர், அந்தளவுக்கு இறைவன் மேலே நம்பிக்கை இருக்கு. சரி, ஊற்றுறாங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நேராக ரயில்வே ஸ்டேஷனில் வண்டி நிற்கிது. அப்போது சித்தர்களோட குணாதிசயங்கள் பாருங்கள், அந்த தண்ணியால் கூட ஒரு வண்டியை இயக்க முடியும் அப்படிங்கிற இதுதான் சித்து விளையாட்டு. சித்தர்கள் விளையாடக்கூடிய சித்து விளையாட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி இறைவனுக்கு நெருக்கமானவங்க அந்த சமாதிக்கு நம்ம போனாலே நம்ம ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் எப்படி வைப்போம்னாக்கா, ஐயா நீங்கள் இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ஓகே, இறை தொண்டு செஞ்சுருக்கீங்க, எங்களோட வேண்டுதலை கூடிய ஒரு தபால் போடுறோம் இல்லைங்களா,
தபால் போடுறோம். அந்த தபாலை கொண்டு போய் யார் சேர்ப்பாங்க? தபால்காரங்க கொண்டு போய் சேர்ப்பான். அந்த மாதிரி இவங்கள நம்ம பயன்படுத்தணும். எங்களோட வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்காக இறைவன்கிட்ட நீங்களும் முறையிடுங்க. நீங்க செய்யுங்கன்னு சொல்ல மாட்டோம். இந்த அணுகுமுறை பாருங்க. நீங்க வந்து ஐயா செஞ்சு தருவாங்க நீங்க நம்புறீங்க. நாங்க என்ன நினைப்போங்கன்னா, எங்களோட பிரார்த்தனையை இறைவன்கிட்ட விரைவில் கொண்டு போய் சேர்த்துத்தாங்க, நிறைவேறணும்னு எங்களுக்கு விண்ணப்பம் வைங்க. அப்படிதான் வேண்டுதல். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வைக்கிறதுக்கும் நாங்கள் வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி உள்ளவங்க, ஒவ்வொரு தன்மை உள்ளவங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம கிடைக்காத விஷயங்கள் இல்லை. நோய் தீர்க்கிறவங்க இருக்காங்க, நம்மளுக்கு நல்வழி காட்டுறவங்க இருக்காங்க, ஞானம் கொடுக்கக்கூடிய சித்தர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? கூடு விட்டு கூடு பாயிரம் வித்தை கற்றுக் கொடுக்குற சித்தரும் இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் வந்து நம்ம பிறந்திருக்கோன்னாவே ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மண்ணில் நம்ம ஒரு வாட்டி பிறந்திருக்கிறதே நமக்கு போதுமானது, மறுபிறவி வேணாம். புரியுதுங்களா? இந்த பிறவியிலேயே நம்ம வாழ்ந்து போயிருக்கிற நிறைய புனித ஆன்மாக்களோட ஒரு தொடர்பு, ஏக்கம், வழிகாட்டுதல் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. சித்தர்களை நாடி போகிறவங்க என்றைக்குமே கெட்டு போக மாட்டாங்க. போகக்கூடியவங்க வந்து தயவு செஞ்சு வேலைக்கிழமையில் போங்க அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அதுதான் ஒரு நல்ல விதமான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி தெய்வங்களுக்கும் சித்தர்களுக்கும் ஒரு முடிப்பீடு இருக்கும். இவங்கள தெய்வங்களாக நினைக்காதீங்க. தெய்வ வழிபாடு செஞ்சுருக்கிற நம்ம குருமார்கள், குருவாக எங்களை வழி நடத்துங்க, இறைவன்கிட்ட எங்களுக்கு போகக்கூடிய பாதை காட்டுங்கிற பிரார்த்தனை வைங்க, ஜெயிப்போம். ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ்க்காக மட்டும் அவங்கள வந்து ஒரு குருவாக எடுத்துக்குங்க. இறைவன் ஒருவர் தான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவு இல்லையா? இப்போ இந்த மாதிரி இந்த வியாழக்கிழமை தர்கா போகிறோம் இல்லையா, அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரியான வழிபாடு இருக்கு இல்லையா? ஒரு தர்கா போகிறோம், அங்கே ஒரு வழிபாடு வேற மாதிரி இருக்குது. இன்னொரு தர்கா போகிறோம், அங்கே வேற மாதிரி இருக்குது. நம்ம கொண்டு செல்லக்கூடிய பொருட்கள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது எப்படி? அது அவங்களோட மூதாதையர்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பாம்பாட்டி சித்தர் இருக்கார். பாம்பாட்டி சித்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்கும். இந்த விஷயமே புலிப்பாண்டி சித்தருக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. புலிப்பாண்டி சித்தருக்கு வேற பிடிக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி தான் இவங்களுக்கும் வந்து அவங்களோட பூர்வீகத்தில் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ஸ்பெஷலாக பிடிக்கும். ஓகேங்களா? இப்போவும் எங்களோட முஸ்லீம்லேயும் ஒரு தர்கா இருக்குது. ஓகேங்களா? அந்த தர்காவுக்கு நீங்கள் போகணும்னா 15 நாளைக்கு முன்னாடியே கவுச்சி சாப்பிட்றது நிப்பாட்டணும், விரதம் இருக்கணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? நாங்கள் கவுச்சியில் ஸ்பெஷலிஸ்ட்டு. நோன்பு வச்சாலே கவுச்சியோட தான் வைப்போம். அப்போது அந்த தர்காவுக்கு மட்டும் போகணுன்னா கவுச்சி சாப்பிட்றத நிப்பாட்டணும். அங்கே என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள்? அதாவது அவரோட நண்பர் வந்து பிராமின், இவர் வந்து நம்ம மதத்தை சார்ந்தவர். அவருக்கு இவர் வாக்கு கொடுக்குறாரு என்னன்னா, நீ வந்து என்னை நாடி வந்து என் கூடவே அடக்கமாயிட்ட, அதனால உனக்கு ஒரு ஸ்பெஷலாக இங்கே வரக்கூடிய மக்கள் நம்மளை பார்க்க வரணுன்னா 15 நாளைக்கு முன்னாடியே கவுச்சி சாப்பிடாம வந்து வேண்டுதல் வச்சாங்க, பிரார்த்தனையை வச்சாங்கன்னா அவங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்போம். இது எனக்கும் உங்களுக்கு வாக்காக நான் கொடுக்குறேன்னு. இப்போவும் அந்த தர்காவுக்கு போகணுமுன்னாவே 15 டேஸ் முன்னாடியே கவுச்சி சாப்பிடாம போய் அங்கே கவுச்சியும் சமைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வழிபாடு பண்ணக்கூடிய தர்காவும் இருக்குது. இப்போது தர்கானாவே ஸ்பெஷலாக வந்து நம்ம எது வேணாலும் சாப்பிட்டு போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாங்கிற ஒரு தாட் இருக்கிற இடத்துல இங்கே பாருங்கள், கவுச்சி சாப்பிடாம வந்து ஒரு விண்ணப்பத்தை வச்சா உங்களுக்கு அது நடக்கணும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதனால் இறைவன் நினச்சா கல்லையும் டைமண்டாக மாற்றுவான், டைமண்டையும் தங்கமாக மாற்றுவான். அதனால் நம்மளையும் வந்து ஒரு மனித இனத்தையும் வந்து அவன் சாதிக்கணும், தேடணும், நம்ம தேடி எடுக்கணும்னு நினச்சிட்டா பல விஷயங்கள் தேடி எடுக்கலாம். தேடிக்கிட்டே இருந்தால் புதையல் மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து புது புது அனுபவங்கள் மக்கள் எடுத்து பலனுள்ள மக்களாக மாறணும், நல்ல ஃப்யூச்சர் வந்து அனுபவிக்கணுங்கிறது தான் என்னோட வின்னர். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம், ரொம்ப நன்றி. Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent.